அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கணத்தில் இன்னைக்கு 2வது நாள் 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 2ல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்கு நான் நேற்று சொன்ன போலேயே ஸ்கூல் புக் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா நடத்திட்டு இருக்கேன். அதை நல்லா தெளிவாக பாருங்கள். சரி, இன்னைக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயல் 2ல் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? தலைப்பு என்ன? முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். சரியா? முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். சரியா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இரண்டும் சேர்ந்தா 30 எழுத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ஸோ இதில் உயிர்மெய், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிலாம் பார்த்தோம். உயிர்மெய் எழுத்துக்களை எத்தனை மொத்தம் இருக்கு, உயிர்மெய் நெடியில் எத்தனை இருக்கு, உயிர்மெய் குறியில் எத்தனை இருக்கு, எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. சரி, இப்போ இதில் எழுத்துக்கள். சரியா? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும்னு லாஸ்ட் வகுப்புல நம்ம பார்த்தோம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் பார்த்தோம். ஸோ இந்த எழுத்துக்கள்ல தான் நேற்று பார்த்தோம். உயிரெழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, உயிர்மெய் எழுத்துனா என்ன, உயிர் நெடில்னா என்ன, உயிர் குறியல்னா என்ன. சரியா? உயிர்மெய் நெடில்னா என்ன, உயிர்மெய் குறியல்னா என்ன, ஆயுத ஒற்றெழுத்துனா என்ன, ஆயுத எழுத்துனா என்னன்னு பார்க்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்துக்கள் 2 வகைப்படும் சொல்றான். சரியா? ஸோ எழுத்துக்கள் 2 வகைப்படும். அதுல முதல் எழுத்து சார்பெழுத்து. சரியா? ஒண்ணு என்ன, முதல் எழுத்து. சரியா? முதல் எழுத்துனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது ரெண்டும் சேர்ந்த மொத்தம் பாத்தீங்கன்னா 30 எழுத்துக்கள் இருக்கும். இதுதான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்துக்களுமே முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். சரியா? சரி, அடுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து அந்த எழுத்துக்கள் வர்றதுனால சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சார்பெழுத்து இது 10 வகைப்படும். சரியா? சோ இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட் தான், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். சரியா? சோ எழுத்துக்கள் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பெழுத்து. முதல் எழுத்துல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னா 30 எழுத்துக்கள் இருக்கு. முதல் எழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடியதுனால இது சார்பெழுத்துன்னு சொல்றோம். இது 10 வகைப்படும். சரியா? சோ இது பாத்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்பட, ஒற்றலப்பட, குற்றியிலகுரம், குற்றியிலகுரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வகை இருக்கும். அதை எல்லாருமே மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. சரியா? சோ அப்படி யாராவது மனப்பாடம் பண்ணலாம், மனப்பாடம் பண்ணீங்க. சரியா? உயிர்மெய், உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்பட. உயிர்மெய் ஏற்கனவே நேத்தே சொன்னோம். உயிர்மெய் இதுல என்ன வருது, உயிர்மெய் அப்படின்னாவே 216 எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் 216. உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 பெருக்கினீங்கன்னா 216 எழுத்துக்கள் வரும். இதான் உயிர்மெய் எழுத்துக்கள். சரியா? சோ ஆயுதம், ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா நேத்தே சொன்னோம், முப்புள்ளி, முப்பார் புள்ளி, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். சரியா? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அகேனம், தனிநிலை. சரியா? ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம், இப்படிதான் நம்ம சொல்றோம். சரியா? ஓகே, ரைட். உயிர்மெய், ஆயுதம். உயிரிழப்பட. சரியா? உயிரிழப்பட. இந்த உயிரிழப்படை பாத்தீங்கன்னு உயிரிழப்படை, ஒற்றலப்படை. சரியா? இந்த உயிரிழப்படையை 3 வகையா பிரிப்பாங்க. சரியா? செயலிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுல நம்ம போயிட்டே இருந்தோம்னா நிறைய இருக்கும். சரியா? சோ உயிரிழப்படை, உயிரிழப்படைனாவே அதுலயே இருக்கு பாருங்க. உயிர் எழுத்துக்கள். இப்ப ஓ ஓதல், ஓ ஓ ஓதல், இதுல பாருங்களேன், இது உயிரிழப்படை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உயிரெழுத்துங்களா, நெடில் உயிரெழுத்தா, அதுக்கு இனமான குறியிலும் அதோடைய குறியில் உயிரெழுத்து இருக்கு பாருங்க. சோ இது மாதிரி வந்ததுனாவே அது அளபடை. சரியா? குடித்தலை. சரியா? நிறைய இருக்கு. சரியா? கெடுப்பதும், எடுப்பதும். சரியா? சோ ஒண்ணுமே கிடையாது. உயிர் எழுத்துக்கள் ஓதல்னு தான் படிச்சிருப்பீங்க. ஓதல் இருக்கும். எப்பயுமே
ஒரு உயிர் எழுத்து உயிர் நெடிலோட உயிர் குறியில் வந்து பாத்தீங்கன்னா அளபடையில மட்டும்தான் வரும், மற்றபடியெல்லாம் வரவே வராது. சரியா? ஸோ இது மாதிரி வர்றதுதான் உயிர் அளபடை. சரியா? இதுல செயலிசை அளபடை. சரியா? இதுக்கு வந்து இசை செயலிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சரியா? உயிரிழப்படைய 3 வகையா பிரிப்பாங்க. சரியா? உயிரிழப்படைய 3 வகையா பிரிப்பாங்க. அதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம், இருந்தாலும் சொல்லிடுறேன். சரியா? செய்யுளிசை அளபடை, செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை எல்லாமே புக்கில் இருக்குங்க, புக்கில் பார்த்துங்க. சரியா? செயலிசை அளபடை. அடுத்து இன்னிசை அளபடை, இன்னிசை அளபடை, அளபடை இன்னிசை அளபடை. அடுத்து சொல்லிசை அளபடை, சொல்லிசை அளபடை. சரியா? சோ செயலிசை அளபடை அல்லது இசை நேர அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. சரியா? ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். இதுதான் சும்மா ஒரு விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுங்க. உயிர்மை ஆயுதம். உயிரிழப்படை, ஒற்றளப்படை. ஒற்றளப்படையில வந்து ஒற்றெழுத்துக்கள் அளபடுகிறது தான் ஒற்றளப்படை. ஒற்றளப்படைனாவே ஒற்றெழுத்துக்கள் அளபடிக்கிறது. சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 ஒற்றெழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அளபெடுக்கும். சரியா? ஸோ அதை வந்து நம்ம அடுத்து இதுல பார்த்துப்போம். சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் வரவே வராது, மெல்லினம் இடையணும். சரியா? மெல்லினம் இடையணும். சரியா? ஸோ இந்த இதுல மட்டும்தான் வரும். சரியா? இடையினத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று, மெல்லினத்துல கூட ஒன்று வராம இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துவோம். ஒற்றளப்படையை பத்தி அப்புறம் பார்ப்போம். இதுல 11 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அளவெடுக்கும். ஒற்றளப்படையில் எத்தனை எழுத்துக்கள் அளவுனா 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும். அதை நம்ம எடுத்துப்போம். அப்ப உயிர்மை ஆயுதம் உயிரிழப்பட ஒற்றளப்படை குற்றிய லிகரம், குற்றிய லுகரம். சரியா? லிகரம்னாவே லீவ் பிரச்சனை இல் பிளஸ் ஈ வருங்களா. ஸோ இகரம். குற்றிய லுகரம் இல் பிளஸ் ஊ, லூ வந்து பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனால நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் குற்றிய லுகரம். ஆனா படிச்சவங்க கண்டிப்பா தெரியும். சரியா? லிகரம்னா லீவ் பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ், குற்றிய லிகரம்களா லீவ் பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஈன்னு வரும். ஸோ இகரம் தான் இதுல முக்கியமான விஷயமா இருக்கும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லுகரம், குற்றிய லுகரத்துல பாத்தீங்கன்னா இல் பிளஸ் ஊ வருங்களா. சரி, உகரம் இருக்கும். ஓகே, இல் பிளஸ் ஊ இருக்கும். இந்த உகரத்தை இகரம் பத்திலாம் நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். சரியா? குற்றிய லுகரம் நம்ம ஃபர்ஸ்ட் குற்றிய லுகரத்தை படிச்சுட்டு அடுத்து குற்றிய லிகரம் பார்க்கணும். சரியா? அதாவது குற்றிய லிகரத்துல பாத்தீங்கன்னு இந்த குற்றிய லுகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இந்த லூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வகையான குற்றிய லுகரம் இருக்கும். குற்றிய லுகரத்துல எத்தனை இருக்கும்? 6 வகை இருக்கும். வன்தொட குற்றிய லுகரம், மென்தொட குற்றிய லுகரம், இடைத்தொட குற்றிய லுகரம். இது ஈஸியா நீங்க போட்டுடலாம். அடுத்து உயிர் தொட குற்றிய லுகரம், நெடில் தொட குற்றிய லுகரம், ஆயுத தொட குற்றிய லுகரம். சரியா? சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரியா? குற்றிய லுகரம் உயிர்மையை பத்தி சொல்லிட்டேன், ஆயுத பத்தி சொல்லிட்டேன், உயிரிழப்படை பற்றி சொல்லிட்டேன், ஒற்றளப்படையும் சொல்லிட்டேன். குற்றிய லுகரத்துல பாத்தீங்கன்னா 6 வகையான குற்றிய லுகரம். ஒண்ணுமே கிடையாது. குசுறு துபுர்ல முடிஞ்சிருச்சுன்னா ஒரு வார்த்தை வந்து கு சு டு து பு ரு அப்படின்னா இதெல்லாம் என்னன்னா வல்லினம் ஏறிய உகரம்னு சொல்றது. சரியா? இப்ப பாருங்களேன், கூ பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? கூ எப்படி பிரிக்கலாம்? இக்கு பிளஸ் ஊவா. அப்ப வல்லினம் என்ன? இக்கா. சோ கசட தபர இக்கு. சரியா? வல்லினம் பத்தி உங்களுக்கு தெரியும். சரியா? கா ச ட த ப ர. சரியா? சோ இத்தனை இருக்குதுன்னா உங்களுக்கு இதா இருக்கும். ஒரு நிமிஷம் நான் அடிச்சுட்டு எழுதிடுறேன். சரியா? ஓகே, ரைட். அப்ப உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை. சரியா? குற்றிய லுகரம் பார்த்துட்டு இருக்கோம். குற்றிய லுகரம்னா வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? க ச ட த ப ர. இது வல்லின எழுத்துக்களா?
ஸோ இந்த வல்லின எழுத்தோட இது வல்லினங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வல்லினம். சரி, இந்த வல்லின எழுத்துக்களோட உகரம் சேர்த்துக்கிறீங்க. உகரம்னா என்ன? உ. அப்ப இக்கு பிளஸ் உ கு, இச்சு பிளஸ் உ சு, இட்டு பிளஸ் உ டு, இத்து பிளஸ் உ து. அடுத்து என்ன? இப்பு, இப்பு பிளஸ் உ பு. அடுத்து என்ன இருக்கு? இரு பிளஸ் உ குசு. ஓகே ரு. இப்ப பாருங்க, ஏற்கனவே சொன்ன குசுறு துபுருன்னு சொன்னா இல்லைங்கடா. இந்த குசுறு துபுரு எப்படி பிறந்ததுன்னா, வல்லினத்தோட வல்லின எழுத்துக்களோட உகரம் சேர்றது. பாருங்க, வல்லின எழுத்துக்களோட உகரம் சேர்றது. உகரம்னா ஊ. உயிரெழுத்துக்கள்ல ஊ இருக்கு இல்லைங்களா, அந்த ஊ. நெடில் ஊ போட்டுறாதீங்க, குறில் ஊ. சோ வல்லினம் ஏறிய உகரங்களே இந்த குசுறு துபுருன்னு வந்துடும். சரியா? சோ இந்த குசுறு துபுரு தான் இதுல நமக்கு முக்கியமானது. ஒரு வார்த்தையோடைய லாஸ்ட்ல இந்த குசுறு துபுரு முடிஞ்சிருச்சுன்னா அது குற்றியல் உகரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப பாக்கு கூழ் முடிஞ்சிருக்கா, அப்ப இது குற்றியல் உகர வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த குற்றியல் உகரமே 6 வகைப்படும் சொன்னேன். சரிங்களா? குற்றியல் உகரமே எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சோ வன்தொடர் குற்றியல் உகரம், வல்லின எழுத்துக்கள் ஏதாவது குசுறு துபுருக்கு முன்னாடி வல்லின எழுத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது வன்தொடர் குற்றியல். இதுல பாருங்க, குசுறு துபுருன்னா கூழ் முடிஞ்சிருக்கு, அது வல்லினம். அப்ப சரி, கூ பாத்தீங்கன்னா குற்றியல் உகரம்னு கண்டுபிடிச்சோம். இந்த வார்த்தை முதல்ல குற்றியல் உகரமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? இந்த கு சு டு து பு ரு, இந்த எழுத்துக்கள்ல முடிஞ்சிருக்கணும். ஒரு வார்த்தை குசுறு துபுருல முடிஞ்சிருக்கணும். ஓகே, அப்ப அது குற்றியல் உகரம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? வல்லின எழுத்து இருக்கு. இக்கு வல்லின எழுத்து. பாருங்க, இக்கு வல்லின எழுத்து. சோ அப்ப வன்தொடர் குற்றியல் உகரம் அல்லது வல்லின தொடர் குற்றியல் உகரம். சோ இது மாதிரி நம்ம சொல்லிக்கணும். அதே மாதிரிதான் மெல்லினத்துக்கும் இடையினத்துக்கும் அதுதான். நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுள் தொடர், இது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. வர 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 நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்ப இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம், வன்தொடர் குற்றியல் உகரம். இதுல பாத்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் இக்குக்கு பதிலாக மெல்லின எழுத்துக்கள் இங்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். பாங்கு, இது மென்தொடர் குற்றியல் உகரம். இது இல்லாம பாத்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள் ஏதாவது ஒண்ணு ஈர் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், குசுறு துபுரு முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி வார்த்தை இடையின எழுத்துல இருந்தா இடையன் தொடர் குற்றியல். அதுல இந்த 3 வகை ஈஸியா நீங்க படிச்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து நெடில் தொடர் குற்றியல் உகரது ஒரு கண்டிஷன் இருக்கு. நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன அப்படின்னா, குசுறு துபுருல முடிஞ்சிருக்கணும், அந்த அதோடைய முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும், 2 எழுத்து மட்டும் இருக்கணும். பாருங்க, இப்ப நாடு, ஓகேவா? குசுறு துபுருல முடிஞ்சிருக்கு, அதோடைய முன்னாடி எழுத்து எப்படி இருக்கணும்? நெடில் எழுத்தா இருக்கணும். தனி நெடிலை அடுத்து வல்லின மேறிய உகரங்கள் வந்ததுன்னா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு பேரு. சரியா? தனி நெடில அடுத்து குசுறு துபுரு வந்துடணும். இந்த குசுறு துபுருல ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருக்கும். பாருங்க, டூ வந்திருக்கா, பாருங்க இங்க இருக்கு டூ. சரிங்களா? தனி நெடில அடுத்து குசுறு துபுரு வந்ததுன்னா அது என்னது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஆயுத தொடர் குற்றியல் உகரம் ஒண்ணுமே பிரச்சனை, குசுறு துபுருல முடிஞ்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து இருக்கணும். சரியா? இப்ப அத்து, பாரு, குசுறு துபுருல டூ வந்திருக்கா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து வந்திருக்கா, அதனால அது ஆயுதத்தோட குற்றியல் உகரம் நம்ம போட்டுருவோம். இந்த உயிர் தொடர் குற்றியல் உகரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குசுறு துபுருல முடிஞ்சிருக்கணும், சரியா? அதுக்கு முன்னாடி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும். சரியா? அதான் உயிர் தொடர் குற்றியல் உகரம். இப்ப பாருங்களேன், பாலாறு, பாரு, குசுறு துபுருல முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி எழுத்து பாருங்க
இல் பிளஸ் ஆவா உயிரெழுத்துல ஆ இருக்கலாம், ஆ இருக்கலாம், ஈ இருக்கலாம், ஈ இருக்கலாம். உயிரெழுத்துக்கு எது வேணுமாலும் இந்த குசுடுத்துப்புருக்கு முன்னாடி இருந்தனா அது உயிர் தொடர்புட்டியில் வரும். சரிங்களா? அடுத்தது அப்ப எத்தனை பார்த்திருக்கோம்? நெடில் தொடர்புட்டியில். இந்த நெடில் தொடர்புட்டியில் இருக்கிறோம். இப்ப ஆடுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆடு வந்து குசுடுத்துப்புரு முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துல இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப ஆடு வந்து நெடில் உயிர் தொடர்புட்டியில் இருக்கிறோமானா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். 2 எழுத்துக்கள் வந்ததுனாவே அது நெடில் தொடர் குட்டி. இங்க என்ன சொல்றீங்க? தனி நெடியில அடுத்து ஒரு குட்டு, தனி நெடியில அடுத்து ஒரு குசுடுதுபுரு எந்த எந்த வார்த்தைகள் ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா, வல்லினமேறி உகரங்கள் வந்ததுன்னா அது நெடில் தொடர் குட்டியில் இருக்கிறோம். 2 எழுத்தாக வரும். சரியா சார்? நீங்க குசுடுதுபுருல முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்ததுனாவே அது உயிர் தொடர் குட்டியில் வரும்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா, 2 எழுத்துல வந்ததுன்னா அது உயிர் தொடர் குட்டியில் இருக்கிற அல்ல. சரியா? 2 எழுத்துக்கள் வந்ததுனாவே அது நெடில் தொடர் குட்டியில் இருக்கிறோம் தான். சரியா? நெடில் தொடர் குட்டியில் இருக்கிற என்ன கண்டிஷன் சொல்றீங்க? குசுடுதுபுருல முடிஞ்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி எழுத்து தனி நெடிலா இருக்கணும், ஆனா உயிரா இருக்கணும் அவசியம் இல்லை. பாருங்க, இது உயிரெழுத்து அல்ல, ஆனா இது உயிரெழுத்து கொடுத்துருக்கும். உயிரெழுத்து வந்ததுனால நீங்க உயிர் தொடர் குட்டியில் ஒன்றும் போடவே கூடாது. தனி நெடில், தனி நெடில்ன்றது எந்த எழுத்தா வேணுமாலும் இருக்கலாம். இப்ப ஊது பாருங்களேன், ஊது குசுடுதுபுருல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஊ வந்துருக்கு. சரி, இது உயிர் தொடர் குட்டியில் உரமான அல்ல. சரியா? 2 எழுத்துல வந்துருச்சுனாவே 2 எழுத்துல முடிஞ்சதுன்னா நம்ம கண்டிஷன் என்ன பண்ணோம்? தனி நெடியில அடுத்து குசுடுதுபுரு வந்திருக்கு, அப்ப நெடில் தொடர் குட்டியில் உரணும் போடணும். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப உயிரிழப்பட, ஒற்றலப்பட, குற்றியில் இருக்கிறோம், குற்றியில் இருக்கிறோம், ஐகார குறுக்கம். ஐ வந்து எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறுக்கங்கள் வந்து ஒரு 4 வகையான குறுக்கு இருக்கும். ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஐந்து குறுக்கம். அதை நம்ம தனி டாபிக்காக பார்த்தோம். சரியா? குற்றியில் உகரம் சொல்லிட்டீங்களா சார்? குற்றியில் லிகரம்னா என்ன சார் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம் பாருங்க. சரியா? சரி, ஓகே, பாருங்களேன். குற்றிய லிகரம் ஒண்ணுமே கிடையாது. இது பிரிச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா இல் பிளஸ் இ. சரியா? சரி, குற்றிய லிகரம் அப்படின்னா என்னன்னா நல்லா கவனிங்களேன். நிலைமொழி வந்து பாத்தீங்கன்னு நிலைமொழி இந்த ஷார்ட்கட்ஸ் உங்க புக்ல இருக்காது, நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுங்கன்னா குற்றிய லிகரம் மறக்கவே மறக்காது. நிலைமொழி குற்றிய லுகரமாக இருக்கணும், குற்றிய லுகரமாக இருக்கணும். வருமொழி வருமொழி எகரமாக இருக்கணும், யா எழுத்துல தொடங்கணும். எகரம் எகரமாக இருக்கணும், இருக்க வேண்டும். இதெல்லாம் பாருங்க. நிலைமொழி குற்றிய லுகரமா இருக்கணும். 6 வகை குற்றிய லுகரம் சொன்ன இல்லைங்களா? உயிர் தொடர் குற்றிய லுகரம், நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுள் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், மண் தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம். இந்த 6 வகை குற்றிய லுகரத்துல ஏதாவது ஒரு வகையாக இருக்கணும். சரியா? குற்றிய லிகரம்னா என்ன கண்டிஷன் பாருங்க. நிலைமொழி குற்றிய லுகரமாக இருக்கணும், வருமொழி எகரமாக தான் இருக்கணும். எகரம்னா என்ன? யா எழுத்துல தொடங்குற வார்த்தையா தான் வரணும். சரியா? இப்ப வரகு பிளஸ் யாது இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். வரகு பிளஸ் யாது பாருங்க. ரா வந்து பாத்தீங்கன்னா சாரி ஒரே நிமிஷம், ரா இரு பிளஸ் ஆ வருதுங்களா? ராவு பிரிச்சா இரு பிளஸ் ஆ வருதா? ஓகே, அப்ப இரு பிளஸ் ஆ. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்? ஆவுல வந்து இருக்கு, அப்ப இது வந்து உயிர் தொடர் குற்றியில் வரும். வரகு பிளஸ் யாது. சரியா?
ஸோ அப்ப இது உயிர் தொடர் குற்றியல் உகரமா? ஓகே. ஏன்னா ராவ பிரிச்சா இரு பிளஸ் ஆணு வந்ததுனாவே எது வந்ததுனாலும் அது உயிர் தொடர் குற்றியல். சரி, அப்ப நிலைமொழி என்னவா இருக்கு? குற்றியல் உகரமாக இருக்கு. வருமொழி எகரமாக இருக்கு. சரியா? யா வார்த்தையில தொடங்கணும், அதான் எகரம். அப்ப இது ரெண்டு சேரும் போது குற்றியல் எகரம் பிறகு எப்படின்னு பாருங்களேன். இந்த கூல் என்ன இருக்கு? இக்கு பிளஸ் ஊ இருக்கா? இருக்கு. எகரம் அதாவது நிலைமொழி குற்றியல் உகரமா இருக்கு. வருமொழி எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நிலைமொழி, ரெண்டாவது இருக்கிறது வந்து சேரக்கூடியது வருமொழின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த எகரம் வரியின் உகரம் இகரமாக தெரியும் சொல்றான். நல்லா கவனிங்க. வரகு பிளஸ் யாது. சரிங்களா? சோ வரகு பிளஸ் யாதுல நிலைமொழி குற்றியல் உகரமாக இருக்கு. வருமொழி வந்து எகரமா இருக்கு. சோ எகரம் வரும்போது நிலைமொழியில் உள்ள உகரம், நிலைமொழியில் உள்ள உகரம், உகரம்னா என்ன? கூவா? கூ வந்து பாத்தீங்கன்னா இக்கு பிளஸ் ஊன்னு இருக்கும். இந்த உகரம் இகரமாக தெரியும், அதுக்கு பேரு குற்றியல் இகரம்னு பேர். சோ இகரம். சரியா? அப்ப என்ன ஆகும்னா இந்த கூக்கு பதிலாக இந்த கூ என்னவா மாறிடுச்சு? இக்கு பிளஸ் ஊவா மாறிடுச்சா? இந்த ஊ எகரம் வரின் உகரம் இகரமாக தெரியுது. அப்ப இந்த ஊ எடுத்துட்டு இங்க பாருங்க, எடுத்துட்டு இக்கு பிளஸ் இ கீயா மாறிடும். அப்ப இங்க பாருங்க எழுதுறேன். வர கூ வந்து கூக்கு பதிலாக இது வந்துருச்சுங்களா? இக்கு பிளஸ் இ கீயா மாறிடுது. சோ இந்த யாது அப்படியே எடுத்து எழுதுறீங்க, வரகு யாது அப்படின்னு மாறி. இதுக்கு பேர் தான் குற்றியல் இகரம்னு பேர். மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுங்க. வரகு பிளஸ் யாது நிலைமொழி குற்றியல் உகரமாக இருந்ததுன்னா வரும், நிலைமொழி குற்றியல் உகரமாக இருக்கணும். வருமொழி எகரமா இருந்ததுன்னா நிலைமொழியில் உள்ள உகரம் பாருங்க. கூ வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன், நல்லா தெளிவா போட்டுறேன். ஐயோ கட்சிப்பா. பாரு, இந்த கூ பிரிச்சுனா இக்கு பிளஸ் ஊன்னு இருக்கும். அப்ப ஊ தானே முன்னாடி இருக்கு. இதை நல்லா பாருங்க. சரியா? இந்த கூக்கு பதிலாக இக்கு பிளஸ் ஊன்னு என்ற வார்த்தை தான் இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப எகரம் வரியின் உகரம் இகரமாக தெரியும், தான் விதி. சரியா? வருமொழியில் உள்ள எகரம் வரியின் உகரம் இகரமாக தெரியும். அப்ப ஊ வந்து ஈவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈயா மாறிடுச்சுங்களா? அப்ப இக்கு பிளஸ் இ கீயா மாறிடுச்சு. சரியா? அதனாலதான் வா ரா அப்படியே போட்டுட்டு இக்கு பிளஸ் இ இந்த கூக்கு பதிலாக இக்கு பிளஸ் இ கீயா மாறிடுச்சு. சோ கீ போட்டோம், இந்த யாதும் அப்படியே எடுக்கணும். சோ வரகு யாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றிய லிகரம். ஓகே, ரைட். குறுக்குங்கள் ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் அதிகமா இருக்கும். சரியா? ஐ வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் முதலில் வரும்போது ஐ தனியா இருக்கும்போது 2 மாத்திரை அளவு உழைக்கும். சொல்லுக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியிலும் வரும் ஐ. அவு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் வரும். சரியா? சோ இடையிலையும் இறுதியிலையும் வராது. சரியா? சோ அவு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கு முதல்ல வரும்போது 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைஞ்சு 1.5 மாத்திரையா ஒழிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஐகார குறுக்குமா அவ்வளோதான். சரியா? ஐ வந்து முதல்ல வரும்போது எவ்வளவு மாத்திரை குறையும், அடுத்து என்ன இடையில வரும்போது எவ்வளவு, கடையில வரும்போது எவ்வளவு அப்படின்னு பார்க்க போறோம். மகர குறுக்கம் அப்படின்னா மகரம் வந்து எப்படி குறுக்குது? போலும் மருளும், இது போன்மும் மருண்மும் அப்படின்றதெல்லாம் மாறும். அதை நம்ம அப்புறம். ஆயுத குறுக்கும் அதே மாதிரிதான். ஆயுத எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல் பிளஸ் தீது கற்றீது அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ரைட். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப சார்பு எழுத்துக்களை நம்ம பார்த்தோம். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்து, உயிர்மை, ஆயுதம், உயிர்மை. சரியா? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்பட, ஒட்டலப்பட, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம். சரியா? அடுத்து இந்த உயிர்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வரைமுறைகளை கொடுத்திருக்காங்க. உயிர்மையோட சிறப்புகள் என்ன? சரியா? இப்ப பாருங்க, ஸ்கூல் புக்ல எடுத்துக்கோங்க. சரியா? நான் படிக்க அதோடைய அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். சரியா? போர்டில் எழுதுனா டைம் பத்தாது. உயிர்மை பாருங்களேன். மெய்யெழுத்துக்கள் புக்ல பாத்துங்க, 6ஆம் வகுப்பு புக்ல. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. சரியா? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இது நல்லாவே தெரியும். சரியா? இப்ப இது வந்து மெய்யெழுத்து, ஆ வந்து உயிரெழுத்து. இது ரெண்டு சேருவதனால இக்கு பிளஸ் ஆ கா. சோ உயிர்மெய் எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா?
பாருங்க, மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்து கிடைக்கிறது. கா அப்படின்றது உயிர்மெய் எழுத்து. ஏன்னா இக்கு பிளஸ் ஆ சொல்லி பாருங்க, கா, இக்கு பிளஸ் ஆ கா. சரியா? ஓகே, ரைட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இந்த உயிர்மெய் எழுத்தோடைய கா வந்து உயிர்மெய் எழுத்துங்களா, உயிர்மெய் எழுத்தோடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். இதை நீங்க சொல்லி பார்க்கும்போது இந்த மெய் எழுத்தும் வரும், உயிர் எழுத்தும் ரெண்டு சேர்ந்ததாக வரும். ஏன்னா ரெண்டு சேர்ந்து தானே இது பிறந்தது. சரியா? சோ இந்த ரெண்டு எழுத்தும் சேருவதால் தான் கா என்ற எழுத்து உருவாச்சு. சரி, அப்ப இந்த காவை சொல்லி பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்த சொல்லி பாத்தீங்கன்னா கா கா, அப்ப இக்கு பிளஸ் ஆன்னு பாருங்க, கா, இக்கு வருது, ஆவும் முடியுது. அந்த ஒலி வடிவம்னா சவுண்டு. சரியா? அது சொல்லி பாத்தீங்கன்னா உயிரும் மெய் எழுத்தும் வரும், மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும். அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க, வரி வடிவம் மெய்யெழுத்தே ஒத்திருக்கும். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தே ஒத்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கவனிங்க, இதோடைய வரி வடிவம், உயிர்மெய் எழுத்தோடைய வரி வடிவம் அப்படின்னா இந்த எழுத்து பாருங்க, இந்த எழுத்து மாதிரி இருக்கா, இந்த எழுத்து மாதிரி இருக்கா? சோ இக்கு வடிவத்தில் இருக்கா? இந்த வடிவம் உயிர்மெய் எழுத்து. இது வந்து உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. சரியா? உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துடைய வரி வடிவம் மெய்யெழுத்து ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு பாருங்க, கா ஆ வந்து அதிகமாக நீண்டு ஒலிக்கும். சரியா? கா, இக்கு பாருங்க ரொம்ப குறைவா ஒலிக்கிற மாதிரி வரும். கா ஆ வந்து பாத்தீங்கன்னா நீண்டு ஒலிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப உயிர்மெய் எழுத்துடைய வரி வடிவம், உயிர்மெய் எழுத்துடைய வரி வடிவம் எதை ஒத்திருக்கும்? மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இதோடைய ஒலிக்கும் கால அளவு, சரியா, ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருவதால் உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், உயிர்மெய் எழுத்தே ஒலிக்கும் போது மெய்யும் உயிரும் சேர்ந்தே வரும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர்மெய் எழுத்த நம்ம வாசிக்கும் போது, படிக்கும் போது உயிர்மெய் எழுத்து ரெண்டு சேர்ந்தே அந்த வரும் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, உயிர்மெய் எழுத்துடைய வரி வடிவம், எழுத்து வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு, சரியா, உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அற்புதமான பாயிண்ட், 3 பாயிண்ட். 4வது பாயிண்ட், முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது சார்பெழுத்து என அழைக்கப்படுகிறாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து, சரியா, பாருங்க, முதல் எழுத்துக்கள் என்ன? உயிரெழுத்தும் மெய்யெழுத்துக்கள் தான் முதல் எழுத்துன்னு சொல்றோம். சோ இந்த ரெண்டையும் சார்ந்து இது வருது இல்லைங்களா? இது ரெண்டு சேர்வதனால தானே இது வருது. அதனால இது ஒரு சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரியா? அடுத்து ஆயுதத்துக்கு, சரியா, உயிர்மையை பார்த்துட்டோம். ஆயுதத்துக்கு பாருங்க, சூப்பரா சொல்லிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா தனிநிலை, முப்புள்ளி, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அகேனம் அப்படின்லாம் அதை அழைக்கிறாங்க. சோ ஆயுதம், ஆயுதத்துக்கு, சரியா, என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க? புக் எடுத்துங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றது. சரியா? இது எல்லாமே தெரியும். 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம், தனித்த வடிவம். சோ பேஸ். ஓகே, ரைட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? நான் சொன்னதே தான் சொல்றேன். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம். சரியா? சோ இதெல்லாம் புக்கிலே இருக்கு. சரியா? நான் சும்மா வேகமா எழுதுறேன். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, மறந்துறாங்க, தனிநிலை. இதுக்கு சிறப்பு பேர் என்ன? தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அகேனம். அகேனம் ஸ்கூல் புக்ல இருக்குங்க, அதனால நீங்க தெளிவா பாத்துங்க. சரியா? சோ 3 புள்ளிகளுடைய தனித்து வடிவத்தை பெற்றது ஆயுதம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம். சரியா? தனிநிலை, அகேனம். இப்படி எல்லாம் இந்த ஆயுதத்தை அழைக்கிறோம். 3வது பாயிண்ட் என்ன பாருங்களேன். தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். அற்புதமா கொடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க. தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்து பெற்றிருக்கும். பாருங்க, அத்து எடுத்துங்களேன். அஃது தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும்
தனக்கு பின்னாடி, சரியா, தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும், அது எந்த எழுத்து வேணுமாலும் இருக்கலாம், ஆதான் வரணும்னு இல்லை, இக்து கூட போடலாம், இக்து, எஃது, எது வேணுமாலும் போட்டுங்க. தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும், தனக்கு பின் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வல்லின பாருங்க, வல்லின உயிர்மை எழுத்தையும், வல்லின உயிர்மை எழுத்து தான் பெற்றிருக்கும். அப்ப வல்லினம்னா என்ன? கசட தபரியா, கசட தபர, சரி, ஓகே, புள்ளி வச்சுட்டுனா வல்லின பாருங்க, வல்லின உயிர்மை எழுத்து, சரியா, வல்லின உயிர்மை எழுத்துனா காவரிசி ஃபுல்லா வரணும், காக்கா கீக்கு கூக்கு கே கே கை கோ கோ கோ, இதுல எதை வேணுமாலும் வரலாம். சாவரிசி நல்லா பாருங்க, புரியாம விட்டுறாதீங்க, சரியா, பாருங்க, தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும், தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்து, நல்லா பாருங்க, இங்கே எழுதி பாருங்க, வல்லின, வல்லின உயிர்மெய். சோ உயிர்மெய்னா என்ன? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், வல்லின உயிர்மெய். அப்ப வல்லினத்துல என்ன இருக்கு? கா ச ட த ப ர, இதெல்லாம் வல்லின எழுத்துக்குன்னு சொன்னோமா? அப்ப வள்ளி, அப்ப கான்றது என்ன? வல்லின உயிர்மை எழுத்தா? அப்ப காவரிசி ஃபுல்லாவே சொல்லணும், சரியா, பாருங்க, கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ், அது வரைக்கும் சொல்லணும். அதே மாதிரி சாசா சி சி சு சு சே சே சை சோ சோ சவ், இதுல எந்த எழுத்து வேணுமாலும் இந்த இடத்துல வரலாம். டாவரிசி டாடா டி டு 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 டே டே டை டோ டோ டவ், ஸோ எது வேணுமாலும் இந்த இடத்துல வரலாம். தாத்தா தி தி தூ, பாருங்க, தாத்தா தி தி தூ தூ வந்துருச்சா தூ, ஸோ எது வேணுமாலும் வரலாம். வல்லின உயிர்மை எழுத்துக்கள்னா இதுதான், வல்லின உயிர்மை எழுத்துக்கள் எது வேணுமாலும் வரலாம், சரியா. ஸோ 3ஆவது பாயிண்ட் நல்லா அற்புதமா கொடுத்துருக்காங்க பாருங்க. தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்து, அந்த குறியில் எழுத்து எது வேணுமாலும் இருக்கலாம், உயிர் எழுத்தா இருக்கலாம், சரியா, உயிர்மை எழுத்தா இருக்கலாம், எது வேணுமாலும் இருக்கலாம். தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். இப்படி பெற்று சொல்லின் இடையில மட்டுமே வரும்னு சொல்றாங்க, சரியா. ஸோ ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். 4வது தனித்து இயங்காது. இந்த அத்து பாத்தீங்கன்னா, இந்த ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா தனித்து இயங்காது, தனிச்சொல்லாக அது வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முதல் எழுத்துக்களாகி உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்களாகி உயிரையும் மெய்யும் சார்ந்து வருது, சரியா. முதல் எழுத்துக்கள் என்ன? உயிர் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும், இது முதல் எழுத்துக்கள் சொல்றோமா? அதை பாருங்க, உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்து உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வரும் இது, சரியா. மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களா? உயிர் எழுத்து மெய் எழுத்துனா உயிர்மெய் எழுத்து. ஸோ ஏதாவது பாத்தீங்கன்னா இது தனித்து இயங்காது, உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து இது இயங்குறதுனால இதுவும் ஒரு சார்பு எழுத்துன்னு சொல்றாங்க, சரியா. ஸோ இது பேசிக்கான பாயிண்ட் தான், சரியா, உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வரதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆயுத எழுத்தை பத்தி தனித்து வடிவம் பெற்றது, சரியா. முப்புள்ளி முப்பாற்புள்ளி தண்ணியிலே அக்ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. 3ஆவது பாயிண்ட், தனக்கு முன் ஒரு வல்லினம், தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும், தனக்கு பின் பாத்தீங்கன்னா ஒரு வல்லினம் வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று வரும். இது அடுத்து 4ஆவது பாயிண்ட், தனித்து இயங்காது, தனித்து இயங்காது, தனித்த வடிவம் பெற்றது, சரியா. சோ அடுத்து என்ன சொல்லிருக்கிறாங்க? ஆயுத எழுத்து உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து வர்றதுனால இதுவும் ஒரு சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம், சரியா. ஸோ இன்றைய பாடங்கள்ல, சரியா, இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க உங்க புக்ல, சரியா. இதை நான் ரொம்ப விரிவா தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், சரியா. உயிரெழுத்துக்கள், ஒரே நிமிஷம், ஐயோ ஒரே நிமிஷம். இப்ப இன்னைக்கு முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலதான் நம்ம பார்த்தோம், முதல் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம், சார்பு எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம், உயிர்மைனா என்னன்னு பார்த்தோம், ஆயுதம்னா என்னன்னு பார்த்தோம். இவ்வளவுதான் இதோட கொடுத்துருக்காங்க, சரியா. சோ இதோடைய அடுத்த இலக்கணம் 6ஆம் வகுப்புல அடுத்த இலக்கணத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருக்கிறது விரிவா உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இதுல சார்பெழுத்துக்கள் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டலப்படை, குட்டியிலுக்குறம், குட்டியிலுக்குறம், ஐகாரு குறுக்கும், அவகாரு குறுக்கும், மகர குறுக்கும், ஆயுத குறுக்குன்னு சொல்லி அதை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், சரியா. ஸோ மகர குறுக்கும் குறுக்கங்கள் 4 மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இருக்கேன். இது அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வரும்போது அந்த இடத்துல நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நான் பெட்டரா இருக்கும், சரியா. ஓகே, ரைட். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல உயிர்மையோடைய சிறப்பு இயல்புகள் மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆயுதத்தோடைய
சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லி ஆயுதம்னா எப்படிலாம் இருக்கும், தனித்த வடிவம் பெற்றது, சரியா, தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். ஸோ இப்போ அதுக்கு பேர், சிறப்பு பேர் என்ன, ஆகியனம், தனிநிலை, முப்புள்ளி, முப்பொருள். ஸோ இது மாதிரிலாம் ஆயுதம்னா இப்படிதான் அதோடைய கேரக்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நல்லா பார்த்தோம், சரியா. ஸோ நம்ம காமராஜர் டிஎன்பிசி வாழப்பாடியில் இருக்கு. ஸோ பெஸ்டா, சரியா. ஸோ எவ்வளவு விரைவாக உங்களை பாஸ் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக பாஸ் பண்ணுவதற்கு அன்றாடம், சரியா. ஸோ வாரத்தில் 7 நாளுமே, சரிங்களா, வாரத்தில் 7 நாளுமே ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ், சரியா. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9ல இருந்து 9:30 மணியிலிருந்து, சரியா, மாலை 4 மணி வரை இருக்கும். 4 மணிக்கு மேலே 6 மணி வரைக்கும் நீங்கள் சென்டர்லேயே உட்காந்து படிச்சுட்டு போகலாம், சரியா. ஸோ இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் ஓகே. நீங்கள் நேரில் சார் நான் இன்னும் தெளிவாக கற்றுக்கணும், சரியா, தெளிவாக தான் நடத்திட்டு இருக்கேன், சரியா. ஸோ ஏதாவது உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்தால் தயவுசெய்து இதை கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுங்க சார்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க, சரியா. ஸோ உங்களுக்காக உழைக்க நாங்கள் இருக்கோம், சரியா. நேரில் உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தாலும் நேரில் வரலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, சரியா. ஆன்லைனில் படிக்க விருப்பம் இருந்தாலும் ஆன்லைன் படிங்க, எப்படியாவது சரி நீங்கள் படித்து பாஸ் பண்ணணும், சரியா. ஸோ என்னுடைய கிளாஸ் தமிழ் இலக்கண கிளாஸ் இன்னைக்கு 2வது கிளாஸு, சரியா. ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எடுக்க முடியுது. ஆனால் டெய்லி உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டெய்லியும் கண்டிப்பாக ஒரு 10 to 11 மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். நீங்கள் அவசியம் பாருங்கள், சரியா. ஒன்ஸ் ஒரு டைம் நல்லா முழுமையாக பாருங்கள். எப்பயுமே ஒரு வீடியோஸை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது தான் அதில் தெளிவாக எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. ஸோ 2வது வீடியோ அன்னைக்கு முதல் வீடியோ சர்ச் பண்ணி பாருங்க, சரியா. ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்கோ இலக்கணம் வரிசையாக கொடுத்துருவாங்களோ அதன்படி கிளாஸ் போயிட்டு இருக்கு, சரியா. ஸோ 6வது புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு என்னோட வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும், சரியா. நீங்கள் எல்லாருமே டிஎன்பிசி வருகின்ற குரூப் 4 டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வெற்றி பெற நம்மளுடைய காமராஜர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாஸ் டெய்லியுமே கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா. நன்றி, தேங்க்யூ.